Hello students, today we see how to find the hybridization of central metal atom or ion in complex compounds. Okay, நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸில் அது வந்து ஹைப்ரிடைசேஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்க, அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் வந்து நேச்சர் ஆஃப் லிகாண்ட் தெரிஞ்சிருக்கணும், நேச்சர் ஆஃப் லிகாண்ட்ஸ். தென் ஃபோர்த் ஒன் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த given காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஓகேயா, இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4 இருந்துச்சுன்னா 2 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். ஒன்று sp3, அனதர் ஒன் வந்து dsp2 ஹைப்ரிடைசேஷன். sp3ங்கிறது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியை கொடுக்கும், டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியை கொடுக்கும். dsp2ங்கிறது ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி, ஸ்கொயர் பிளேனார். ஓகேயா, இப்போ இந்த டெட்ராஹெட்ரலில் வந்து இந்த sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்து எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ns ஆர்பிட்டாலில் 1, அப்புறம் np ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டால்ஸ். இந்த 1+3 ஆர்பிட்டால்ஸும் இந்த 4 ஆர்பிட்டால்ஸும் சேர்ந்து 4 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலை கொடுக்கும். ஓகேயா, இந்த dsp2 ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியில் dsp2 ஹைப்ரிடைசேஷனில் n-1d ஆர்பிட்டால்லேருந்து ஒரு ஆர்பிட்டால், ns ஆர்பிட்டாலில் ஒரு ஆர்பிட்டால், தென் np ஆர்பிட்டாலில் 2 ஆர்பிட்டால். இந்த 4 ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஹைப்ரிடைசேஷன் ஆகிறதுனால dsp2 ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். ஓகேயா, இப்போ அனதர் எக்ஸாம்பிள் வந்து இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6 இருந்துச்சுன்னா இது கிவ் ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரியை கொடுக்கும். ஓகேயா, இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து d2sp3 ஹைப்ரிடைசேஷன், அனதர் ஒன் வந்து sp3d2 ஹைப்ரிடைசேஷன். இதில் d2sp3ங்கிறது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இன்னர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா, அனதர் நேம் வந்து இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ஸ்பின் பேட் காம்ப்ளெக்ஸ். ஓகேயா, ஏன்னா இன்னர் ஆர்பிட்டால்னால் இதில் வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமையே இருக்கலாம். ஓகேயா, இது வந்து இந்த sp3d2 ஹைப்ரிடைசேஷன் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அனதர் நேம் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். அதாவது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ், அதாவது வந்து அன்பேர்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேயா, பேராமேக்னெட்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கும் இந்த காம்பவுண்ட்ஸில். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 3D சீரீஸ் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல, டி பிளாக் எலமெண்ட்ஸ், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸோடைய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் தானே. ஓகேயா, இப்போ நான் அதுக்கு கொடுத்துருக்க நிமோனிக்ஸ் என்ன உங்களுக்கு நான் டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு நிமோனிக்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ 3D சீரீஸுக்கு கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா ஸ்கூல் டிவி, குரோர் மேன் ஃபீ, கோவப்பட்டு நிற்கிறான்,
காப்பர் ஜிங்க். இதுதான் நான் அது கொடுத்துருந்த நிமோனிக்ஸ். இப்போ இதில் ஸ்காண்டியத்துக்கு முன்னாடி வர்றது கால்சியம். கால்சியத்துடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து 4s2 வரும். ஓகேயா. அப்போ இதில் வந்து ஸ்காண்டியத்துக்கு வந்து இது டி பிளாக் எலமெண்ட்டில், அப்போ இது 3d1 4s2. ஓகேயா. அதே மாதிரி இதை கன்டினியூ பண்ணுவோம். ஓகேயா. 3d2 4s2. ஓகேயா. 3d3 3d5 வரணும் இங்கே. ஏன்னா ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த 4s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓகேயா. மேங்கனீஸ்க்கு வந்து 3d5 4s2. இங்கே 3d6 4s2, 3d7 4s2, 3d6 3d8 4s2, 3d இங்கே 10 வரும். ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே 2 இது 1 எஸ் ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓகேயா. இங்கே 3d10 4s2. இவ்வளோதான். இது தெரிஞ்சுட்டு டக்குன்னு நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதோட நேம் என்ன? டெட்ரா குளோரிடோ கோபால்டேட் 2. ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கோபால்ட்டுக்கு வந்து இது -4, அப்போ இது +2 வரும். ஓகேயா. இப்போ இது கோபால்ட் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா இங்கே கோபால்ட் இதில் 2 எலக்ட்ரான் ஃப்ரம் எஸ் ஆர்பிட்டாலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 3d7 எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்குது. ஓகேயா. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டாலில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டி ஆர்பிட்டால் போடுங்க. 5 ஆர்பிட்டால் போட்டாச்சு. இங்கே எஸ் பி. ஓகேங்க. இதில் வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறதுனால எஸ் ஆர்பிட்டாலையும் நோட் பண்ணிக்கலாம், எஸ் அண்ட் பி ஆர்பிட்டாலையும் நோட் பண்ணிக்கலாம். 0 எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது நமக்கு கொடுத்துருக்க லிகாண்ட் வந்து குளோரைடு லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். நான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ட்ரிக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. அதாவது SOX சாக்ஸ், சல்ஃபரோ ஆக்சிஜன் ஹாலஜன்ஸ். இந்த லிகாண்டில் டோனார் ஆட்டம் இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வீக் ஃபீல்ட் லிகாண்ட் சொல்லியிருக்கேன். எக்ஸுங்கிறது ஹாலஜன்ஸ். இது ஹாலஜன்ங்கிறதுனால இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகேயா. அப்போ இது வந்து பேரிங் நடக்காது. பேரிங் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து நடக்காது. இது வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கிறதுனால. அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டாலும் 3p ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு 4sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் கொடுக்கும். 4sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் கொடுக்கும். இதில் வந்து தான் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பேர் 4 எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் பை இந்த குளோரைட் லிகாண்ட்ஸ். 4 குளோரைட் லிகாண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்ணி இங்கே வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்க. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நமக்கு தேவை வந்து ஹைப்ரிடைசேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த காம்பவுண்டுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3. அவ்வளோதான். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிக்கல் சயனைட் டெட்ரா சயனைடோ நிக்கலேட் 2. இப்போ இது வந்து 4- இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேயா. இப்போ நிக்கல் 2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். நிக்கல் வந்து இதில் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் போயிருக்கும். இப்போ 3d8 இதில் 3d8 4s0 4p0 இதில். ஓகேயா. இப்போ இதில் ஆர்பிட்டால் வந்து இது பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். ஓகேயா. இப்போ இதில் ஃபில் பண்ணுவோம். இதில் 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இது எம்டி ஆர்பிட்டால், இதுவும் எம்டி.
ஓகேயா. இப்போ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனைட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங் இது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங். இது வந்து டஃப்னு சொல்லியிருக்கோம். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் டஃப் சப்ஜெக்ட்டு. அதனால் கார்பனோ நைட்ரஜன் பாஸ்பரஸ் டோனார் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இதில் கார்பன் டோனார் ஆட்டமாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ இந்த பேரிங் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன் நிக்கல் 2+ அயானில் வந்து டேக்கிங் பிளேஸ் ஆகும். அப்போ பேரிங் நடந்ததுக்கு அப்புறம் உள்ள இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேயா. அப்போ இந்த எம்டி ஆர்பிட்டாலும் இந்த எஸ் ஆர்பிட்டால் இதில் இருக்கிற நமக்கு தேவையான இந்த ஹைப்ரிடைசேஷன் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. அப்போ இதில் எதுன்னு தேவை? பியில் வந்து 2 தான் தேவை. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, இங்கே பியில் 2 எடுத்துட்டு அப்போ DsP2 ஹைப்ரிடைசேஷன் நடக்கும். அந்த ஹைப்ரிடைசேஷனில் நமக்கு இப்படி கிடைக்கும். இது வந்து DsP2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். இதில் வந்து இப்போ எலக்ட்ரான் பேர் வந்து ஃப்ரம் சைனைட் அயான் வந்து டொனேட் பண்ணி உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணும். ஓகேயா. இது கோஆர்டினேட் பாண்ட் வந்து மேக் பண்ணும். இப்போ நமக்கு இந்த காம்பவுண்டில் நிக்கல் 2+ உடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து DsP2 ஸ்கொயர் பிளேனார். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Third example, iron CN6 hexa cyanido iron வந்து ferrate 2 4 மைனஸ் இருக்குது. இங்கே இது -6. இப்போ இங்கே வந்து +2 வரும். ஓகே. +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அயன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இது 2 எலக்ட்ரான்ஸும் போயிருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 3d6 4s0 4p0. ஓகே. இப்போ 3d6 எலக்ட்ரான்ஸையும் இந்த ஷெல்லில் போடலாம். பாக்ஸில் போட்டு காமிக்கலாம். ஓகேயா. 1 2 3 4 5 6. இப்போ இந்த சைனைட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்னா இந்த பேரிங் பேர்ஸ் ஆஃப் த அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகேயா. அப்போ இது இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். அப்போ பேரிங் ஆனதுக்கு ஆஃப்டர் த பேரிங் ஓகே 2 எம்டி ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குது. இதில் வந்து எஸ் ஆர்பிட்டால், இது வந்து பி ஆர்பிட்டால். இப்போ இந்த டியில் 2வும் எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால் P3 ஆர்பிட்டாலும் சேர்ந்து நமக்கு D2sP3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கொடுக்கும். இது அந்த ஆர்பிட்டால் எத்தனை இருக்கும்? நமக்கு 6 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். 6 ஆர்பிட்டால்ஸ். இந்த 6 ஆர்பிட்டால்ஸும் நம்ம வந்து சைனைடு அயானோட இங்கே வந்து நமக்கு கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணும். ஓகேயா. இந்த 6ம் கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணும். அப்போ இந்த காம்பவுண்டில் Fe2+ உடைய ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா D2sP3 ஹைப்ரிடைசேஷன். இந்த ஹைப்ரிடைசேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். இந்த காம்பவுண்ட் வந்து டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். இதுலையும் அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா இது வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது வந்து பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். இந்த காம்பவுண்டில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகே. எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம மேக்னெட்டிக் நேச்சரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கார்போனைல் டெட்ரா கார்போனைல் நிக்கல். இது வந்து நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. இது வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேயா. அப்போ நிக்கல் 0 இதோடைய ஆக்சிடேஷன் இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். நிக்கலுக்கு வந்து 0ங்கிறதுனால 3d8 4s2 4p0. ஓகேயா. இப்போ இது வந்து பாக்ஸில் போடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேயா. இப்போ
இதில் 1 2 இருக்குது, இது எம்டி. ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இது கார்போனைல் லிகாண்ட். கார்போனைல் நமக்கு கார்பன் வந்து டோனார் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ங்கிறதுனால இந்த 2 எலக்ட்ரான்ஸுமே இங்கே பேரிங்கில் இன்வால்வ் ஆகும். ஓகேயா, பேரிங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால ஆஃப்டர் திஸ் we get 1 2 3 4 5 6 7 8. ஓகேயா, 7 8 9 10. இந்த எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே வந்துடுது. ஓகேயா, அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிறது வந்து இங்கே 4d0. ஓகேயா, அப்போ நமக்கு வந்து இது எம்டியாக இருக்கும். எம்டி எஸ் ஆர்பிட்டால் இருக்கும், 4s ஆர்பிட்டால், 4p0 4d0. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இது வந்து உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இது. ஓகேங்க, டெட்ராஹெட்ரல்ங்கிறதுனால நமக்கு என்ன வேணும், இதில் வந்து டெட்ராஹெட்ரல் தான், நமக்கு வந்து டியை நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்க, sp3 ஹைப்ரிடைசேஷன் நடக்கும். இங்கே வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் நடந்திருக்கும். ஓகேயா, அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷனில் 4sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கிடைக்கும். தென் வந்து இது வந்து பாண்டிங் வித் கார்போனைல் லிகான்ஸோட நடக்கும். அப்போ இந்த நிக்கல் 0உடைய இது ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3. இது வந்து நமக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால இது டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 5th ஒன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். NH3 6 times 3+. ஓகேயா, இப்போ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், இது நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இது 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. கோபால்ட் 3+. கோபால்ட் 3+னால் இதில் 2 எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடுது. அப்போ 3d6 எலக்ட்ரான்ஸ், 4s0 4p0 இருக்குது. ஓகேயா, அப்போ 3d6க்கு நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணி போடலாம். 2 3 4 5 6. ஓகேயா, அடுத்தது s ஆர்பிட்டால் 0 4s0 எம்டியாக இருக்குது, 4p0. ஓகேயா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க லிகாண்ட் வந்து அம்மோனியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ பேரிங் நடக்கும். அப்போ ஆஃப்டர் பேரிங் வந்து we get the orbital like this 1 2, அதாவது இது இங்கே போயிருக்கோம், இது இங்கே வந்துருக்கோம். ஓகே, 2 எம்டி ஆர்பிட்டால்ஸ் டியில் இருக்குது. அடுத்தது இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதனால் இந்த 6 ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ D2 sp3 ஹைப்ரிடைசேஷன் நடந்திருக்கும். 6d2 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேயா, அப்போ அடுத்தது வந்து இது லிகாண்டோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் கோபால்ட் 3+ உடைய ஹைப்ரிடைசேஷன் இன் திஸ் காம்பவுண்டில் வந்து D2 sp3. இது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து பேரிங் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால இந்த காம்பவுண்ட் வந்து டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3+. இப்போ இது வந்து நியூட்ரல் லிகாண்ட். அப்போ அயனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+. Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். Fe3+, இதில் 2 எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடுது. அப்போ 3d5 4s0 4p0. ஓகேயா, அப்போ இது ஆர்பிட்டாலில் பார்க்கலாம், பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுது. இப்போ இதில் எம்டி ஆர்பிட்டால், இது எம்டி, இங்கே 4d போட்டுக்கலாம். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் அது வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ பேரிங் நடக்காது. அப்போ இங்கே எம்டி டி ஆர்பிட்டால் கிடையாது. அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறதுக்காக அவுட்டர் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலை நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 6 ஆர்பிட்டால்ஸ் வேணும் டு ஃபார்ம்
அப்போ அதனால் வந்து டியில் வந்து 2 ஆர்பிட்டால் எடுத்திருக்கோம். அப்போ sp3d2 அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதில் வந்து sp3d2 6 ஹைப்ரிடைஸ்ட் sp3d2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் 6 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இது இது அயன் 3+ உடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d2. இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம்? இங்கே வந்து ஸ்பின் அதிகமாக இருக்குது, அன்பேர்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தர்றேன், அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்குள்ளே சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.